வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பழங்கள்லேயே தனிப்பட்ட மனமும் சுவையும் கொண்டது சீத்தாப்பழம் தான். சீத்தாப்பழத்தினுடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டிருக்கிறதால உடனடியாக நம்முடைய உடலுக்கு சீத்தாப்பழம் எனர்ஜி, அதாவது அந்த ஆற்றலை கொடுக்குது. ஸோ சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, அந்த ஊட்டச்சத்துக்கள் காரணமாக என்னென்ன மருத்துவன்மைகளை சீத்தாப்பழம் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்து இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். இது ரெண்டு ஊட்டச்சத்துக்களுமே ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை சீத்தாப்பழம் ஊக்குவிக்கும். இதனால ரத்த அழுத்தம் நமக்கு சீராக இருக்கும். இதய நோய் மற்றும் பக்கவாதத்தினுடைய அபாயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைச்சிக்கலாம். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் குறைந்து வருவதற்கான அந்த விஷயம் இருக்கு அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெக்னீசியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. இதனால் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் நமக்கு தாழ்த்தப்படும். நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்துக்கு பாய ஆரம்பிக்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதனால ஹை பிபி என்று சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், லோ பிபி என்று சொல்லக்கூடிய குறை ரத்த அழுத்தம், ஸோ எந்த மாதிரி பிபி ப்ராப்ளம் இருந்தாலும் அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது பிபி பிரச்சனை விடுபடலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீத்தாப்பழம். அதாவது ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதுல 5 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கு. இதனால மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கப்படுகிறது. சீத்தாப்பழம் பார்த்தோம்னா நம்மளுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றை குணப்படுத்தும். ஏன்னா நமக்கு செரிமானம் ஒழுங்காக நடக்கலைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால அந்த செரிமானத்தை நன்றாக நடக்க வைக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து ஹெல்ப் பண்ணுது. இதனால நம்ம சாப்பிட்ட உணவு எளிமையான முறையில் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும். ஸோ குடலில் கழிவுகள் தேங்குவதால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், இது மாதிரி எதுவுமே நமக்கு ஏற்படாது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு சீத்தாப்பழம் துணை புரியும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய, மனநிலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறதுக்கு விட்டமின் B6, அந்த மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறதுக்கு விட்டமின் B6 முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த விட்டமின் B6 தான் மனநிலை கோளாறுகளுக்கு கியூர் பண்ணும், அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யும். இது குறித்து ஆய்வு ஒன்றில் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, விட்டமின் B6 குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு இருக்கோ அவங்களுக்கு மனச்சோர்வு இன்னும் டபுள் மடங்கு ஆகிடும், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால இந்த விட்டமின் B6 அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயத்தை நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ விட்டமின் B6 சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடக்கக்கூடிய தன்மை, இந்த மாதிரி பிரச்சனை விடுபடுவீங்க. நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடலாம். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்காக நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க உடல் எடையை எப்படியெல்லாம் நம்ம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்ம ஆரோக்கியமான முறையில் அதிகரிச்சிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணும். அப்படி நம்ம நினைக்காம நம்ம கண்ட உணவுகளை சாப்பிட்டோம், உடல் எடையை அதிகரிச்சிட்டோம்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்க வேண்டுமானால் சீத்தாப்பழத்தை தேர்வு பண்ணி எடுத்துக்கோ. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், இது எல்லாமே நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரித்து கொடுக்கும். சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து நம்ம சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்க செய்யலாம். ஸோ அது ஒரு ட்ரிக்கும் கூட. சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து சாப்பிட்றது, இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக உடல் எடை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். பக்க விளைவுகளை எல்லாமே விரைவான முறையில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கட்டுக்கோப்பான உடல் எடையை தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கும் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழம் விட்டமின் B6 அப்படின்ற அந்த சத்து கொண்டிருக்கு. இது மூச்சு குழாய் அழற்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு சீத்தாப்பழம் உதவிகரமாக இருக்கு. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நன்மை தரும். ஏன்னா அந்த பிரச்சனையிலிருந்து அது விடுபட வைக்கும். விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதுல சளி பிடிக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். இது சளியை நமக்கு கியூர் பண்ணும். குளிர் காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயங்களில் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனையை குணப்படுத்திடும். ஆஸ்துமா, டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், அந்த காச நோய் கொண்டவர்கள்லாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிடும்போது
நல்ல பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகள் விடுபடலாம். எலும்பு பலமடையக்கூடியது பெண்களுக்கு வந்து ஏற்ற ஒரு பழமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீத்தாப்பழம் வந்து இருக்குது. சீத்தாப்பழம் உடலுக்கு வந்து வலிமை தரக்கூடியதாக இருக்குது, இதயத்திற்கு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை தாண்டி கால்சியம் சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கிறதால எலும்பு பற்கள் எல்லாமே நமக்கு பலம் அடையும். தசை பிடிப்பு இருக்கிறவங்களாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது தசைகளை வலிமையடை வச்சுக்கலாம். இயல்பான தசை சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். அதே போல் தசை இயக்கம் வந்து சிறப்பான அளவில் செயல்பட ஆரம்பிக்கும். தசை வளர்ச்சியும் சிறப்பான அளவில் இருக்கும். நமக்கு உடல் அமைப்பு வந்து கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு கிடைக்கும். ஸோ எலும்புகளும் இதன் மூலமாக வலுப்பெறும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற பிரச்சனைகளும் இருக்காது. ஒட்டுமொத்த உடலுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் பற்களினுடைய ஆரோக்கியமே வலுப்பெறும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவதால் பற்கள் வந்து வலுவிழுந்து போவது, பலவீனம் இழந்து போவது, தொற்றுகள் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் பற்களையும் வலுப்படுத்தக்கூடியது, எலும்புகளையும் வலுப்படுத்தக்கூடியது, தசைகளையும் வலுப்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் பொதுவாகவே பெண்களுக்கு வந்து கருவுறுதலை மேம்படுத்தும். அப்புறம் அனைவருக்குமே வந்து சீத்தாப்பழம் சோர்வு உணர்வை குறைக்கும், எரிச்சல் தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. குறிப்பாக சீத்தாப்பழம் மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. அதாவது நமக்கு அந்த செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் வந்து சுரக்கப்படும் போது மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுதலை பெறுவோம். மூளை நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் போது சீத்தாப்பழம் அந்த ரத்த ஓட்டத்துக்கு சிறப்பான அளவில் பாய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கண் பார்வை நமக்கு வந்து நன்றாக தெரிய வேண்டியது அவசியம். அப்போ தான் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, படிக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ நிறைய பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக நமக்கு வந்து கண் பார்வை கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். நீரிழிவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விவாதமே இருக்குது. சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது நீரிழிவு நோயாளிகள் வந்து சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு குறித்த ஒரு சந்தேகத்தில் இருக்காங்க. சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் இது ரெண்டுமே வந்து கொண்டிருக்கிறதால சீத்தாப்பழம் சாப்பிட்ட உடனே நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சீத்தாப்பழம் கிளைசமிக் குறியீடு 54 தான், அதனால் இது நீரிழிவு நோயாளிகள் இருக்கிறவங்களாம் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு வந்து நல்ல பணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீரிழிவு இருக்கிறவங்க வந்து லோ கிளைசமிக் உணவில் 55 மற்றும் அதற்கு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் வந்து எடுத்துக்கணும். அப்படியே உணவு பழக்க வழக்கத்தை கடுமையாக மேற்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும். அதனால் பிளட்டில் சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சீத்தாப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஒருவேளை நீரிழிவு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை அணுகி உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டதுக்கப்புறம் மருத்துவ பரிந்துரையின்படி கூட நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய தாது பொருட்கள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் இதயத்திற்கும் வலு கொடுக்கும். உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நச்சு பொருட்களை சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து வந்து வெளியேற்றிடும். அது வெளியேற்றுவதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சீத்தாப்பழத்தில் இருக்குது. சீத்தாப்பழம் உடலுக்கு தருவது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தை அளித்து நம்மளுடைய இம்யூன் பவர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் சீத்தாப்பழம் இந்த அளவுக்கு நன்மைகளை தருவதற்கு காரணம் வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் சீத்தாப்பழத்தில் இருக்குன்றதை கடைசியாக பார்த்துருவோம். சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு, விட்டமின் ஏ நார் சத்து, அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக கால்சியம் நார் சத்து, அதுக்கப்புறம் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து இதெல்லாமே நிறைந்திருக்கு. புரதச்சத்து, தாது சத்துக்களும் நிறைந்திருக்கு. நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாக பெற்று இதில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.